அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. தை மாதத்துடைய சிறப்பான பலன்களை எல்லாருமே பார்த்துருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் எப்படி சிறப்பான விஷயத்தை, சிறப்பான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். இதில் நிறைய பேர் ஜோதிடம் சார்ந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றிங்க. தொடர்ந்து பயணிப்போம். மாசி மாதத்துடைய பலாபலன் மற்றும் பரிகாரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 2025 மிக சிறப்பாக மாசி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் நமக்கு பலாபலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் அப்படிங்கும்போது 3வது மாதங்க. பங்குனி 17ஆம் தேதி தான் முடிவுக்கு வருது. அப்போ இந்த 31ஆம் தேதி வரையும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14/3/2025 மாசி 30ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு மாங்கல்ய நோன்பு, சரடெல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு பெண்கள் நம்ம நல்ல கட்டுக்கழுத்தியாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு காருடைய நோன்பு கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. சத்தியவான் சாவித்திரி இந்த வரலாறை படிக்கணும். நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கௌரி பூஜை அப்படிங்கிற ஒரு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வருது. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை படிக்கும் பொழுது பெண்கள்லாம் எப்படி தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறது, கணவனை மதித்து நடக்கிறது எப்படி அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதில் கடைசியில் வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகைம்பாங்க. இப்போ நம்ம தமிழ் மாதமான சித்திரையில் பஞ்சாங்கமெல்லாம் வாசிப்போம். அதுபோல் தெலுங்கு வருட பிறப்பும் இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பங்குனி 16ஆம் தேதி வருதுங்க. அப்போ தமிழ் மாதமான மாசியும் பங்குனியும் இணைந்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே கிரகங்கள் கோச்சாரத்தில் மாறும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் வருடக்கோளாகவும் மாதக்கோளாகவும் மாறக்கூடிய அமைப்பு அற்புதமான விஷயங்க. ஏன்னா ஒரு விஷயம் மாற்றத்துக்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துவதற்கு அது உதவாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராசியுடைய அமைப்பு. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்விதமான பலன்களை நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற கோச்சார ரீதியாக ஒரு பொது பலன் தான் இது. அதை நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்கும்போதும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும் பொழுதும் எனக்கு இந்த ராசிக்கு இப்படி நடக்குது, இது கரெக்டாக இல்லையாங்கிற இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பை வச்சு தான் கேந்திர திரிகோண பாவகத்திலெல்லாம் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்ச் மாதத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 3 விதமான கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது வருடக்கோள்களாக மாறுது இடம் பெயர்ந்து. அதில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அதனையும் சேர்த்து மார்ச் மாதத்துடைய பலாபலனை இனி வரும் ஒவ்வொரு வீடியோவிலையும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம பார்ப்போம். கடகராசி நேயர்கள், காலபுருஷனுக்கு 4வது பாவம் மிக சிறப்பான ஒரு விசேஷமான அமைப்பெல்லாம் மாற்றத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு மார்ச் மாதம். ஆங்கில மாதத்தில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. நீங்கள் கடகராசி நேயர்களாக நிறைய சந்தோஷம் அடையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு 10 days போகட்டுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
உங்களுக்கு பாபா கவுண்டிங் ஆரம்பம். அரசியல், அதே போல் அரசு செல்வாக்கில் இருக்கக்கூடியவங்க, நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, பொதுமக்களிடையே நல்ல பேர் வாங்கணும், புகழை வாங்கணும், பேரை வாங்கணும், சம்பாத்தியம் பண்ணணும். ஏன்னா கடன் நிறையா இருக்கிறது, மனக்கசப்பில் இருந்தவங்க கடகராசி தான் நிறைய பேர். ஏன்? அஷ்டமத்து சனி பகவான். ஏன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுக்கறக்கு காத்திருக்கிறார், எப்போ வருவார் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் வந்து நான் ஒரு 10 நாள் கழித்து அப்படியே உங்களுக்கு பெரிய விஷயமெல்லாம் மாற்றத்தை, படிப்படியாக உயர்வை கொடுக்கக்கூடிய, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய, திடீர்னு சொல்லுவாங்கள்ல, கிருஷ்ண பகவான் வந்து அவள் வந்து ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டாராம் குசேலன் வீட்டில், குபேரத்தனத்தை கொடுத்தாரா. அதுபோல் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், பூசம், ஆயிலியமெல்லாம் பயணிக்கக்கூடிய சந்திரனுடைய ஆதிக்கம் அதிபதியான கடகராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் உங்களை மாற்றப்போகுது. சந்தோஷமாக இருங்க, பயப்பட வேண்டாம், மனசை தளர விடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். கடகத்துக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்த்தவங்க வந்து போன ஆண்டுகள் யார் அப்படின்னா கண்டிப்பாக கடகராசி தான் முன்னுரிமையில் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கஷ்டம், குழந்தைகள்னால கஷ்டம், தொழிலில் கஷ்டம், வீடை விற்றுட்டேன், அடமானம் வச்சுட்டேன், இஎம்ஐ காரை விற்றுட்டேன்னு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து குவிச்சாங்க. அப்போ நமக்கு ஒரு படிப்பினையும் பாடத்தையும் உறவுகளிடையும் நட்பு விடையும் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை புகட்டக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான், கர்மக்காரகர். அவர் நகர்ந்து போகக்கூடிய காலகட்டமும் ஒன்று. 9ஆம் பாவகம்னு சிறப்பாக சொல்லக்கூடிய இடமான மீனத்தில் 4 கிரகங்கள் வந்து சேரக்கூடிய, இணையக்கூடிய காலகட்டமும் இருக்கிறனால இனிவரும் காலகட்டங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலையும் கோச்சார கிரகத்தையும் வச்சு நல்லா இருக்கா நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதம். அப்போ அந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ பாக்கியமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்து கிடக்குது கிரகங்கள். நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, சுறுசுறுப்பாக ஓடி ஓடி உழைக்கணும், தேடணும். அப்போ இந்த மாதம் உற்சாகமாக இருக்கணும். அதுக்கான நல்ல பூஸ்டப்பாக நல்லா சாப்பிட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்க, என்னென்ன வேலை செய்யணுமோ, என்னென்ன புதிய தொழில் ஆரம்பிக்கணுமோ எல்லாம் ஆரம்பிங்க, பயப்பட வேண்டாம். நட்பு வட்டாரத்துலேயும் நல்ல ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, புதிய புதிய வரவுகள், புதிய புதிய ஒரு விஷயம்லாம் நடக்க போகுது, ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக மார்ச்சில் உங்களுக்கு தெரியும். அப்போ அப்பா வழியிலேருந்து சொத்துக்கள் வர்றது, பண வரவு வர்றது, ஆதரவு. சண்டை போட்டுக்கிட்டோங்க, லவ் மேரேஜ் பண்ணி அப்பா அம்மாட்ட பேசலை, இனி வரக்கூடிய அந்த மாதம் வந்து பேசக்கூடிய விஷயம், பங்குனியிலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவம் வந்துடும். நல்ல ஒரு எல்லாரும் வந்து காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக மாறக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாதம் கடகத்திற்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பருங்க, தனவரவு பணவரவெல்லாம் அப்படியே வரப்போகுது. கடன் பைய குறைஞ்சிரும். இன்வெஸ்ட்மெண்ட் எதுலெல்லாம் போட்டிருந்தீங்களா, லாக்கு, அந்த லாக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் விடுபடக்கூடிய அமைப்பு உண்டு. கௌரவம் உண்டு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கௌரவமான ஒரு அந்தஸ்து. நீயா இப்படி இந்த மாதம் நல்லா இருப்பேங்கிற ஒரு அமைப்பை நீங்களே வந்து துண்டு போட்டு மாலை போட்டு வரவேற்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்கும். அப்போ புகழும் பணமும் பேரும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு தன்னம்பிக்கையோட தைரியமாக நடவடிக்கைலாம் எடுங்க, உறுதியாக எடுங்க. தைரியம்தான் உங்களுக்கு பெரிய சொத்துங்க. கடகராசி நேயர்களுக்கெல்லாம் எது உங்களுக்கு சொத்து? தைரியமாக இருக்கும், பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடகராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் திருமண வைபோகம், மதம் சார்ந்து இனம் சார்ந்து அல்லது உங்களுடைய எப்படி சொல்லுவாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களோ அல்லது பிரத்தியிலேயோ புது வரவு, இது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆனால் கவனமாக வந்து பொருத்தம் மட்டும் பார்த்துக்குங்க, பொருத்தம் பார்க்காம இருக்கக்கூடாது. எல்லா ராசிக்காரர்களும் திருமண பொருத்தம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு அவேர்னஸ், ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது கரெக்டான மேட்சை எடுக்காமல் விடுறது தான். அப்போ திருமண பொருத்தங்கிறது அவசியம் பார்த்துக்கணும், பார்க்கலைன்னா அது பிரச்சனையை தான் கொடுக்குது. கந்தர்வ திருமணம், லவ் மேரேஜுங்கிறாங்க. அதற்கு வந்து கூட்டு திசையாக இருந்தால் ஓகேவா, 2 பேத்துக்குமே குரு திசை அல்லது 2 பேத்துக்குமே ராகு திசை, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அவங்களே பாதி ஜாதகம் கற்றுக்கிட்டு வந்து நம்மளே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டங்களாக மாறி போச்சு.
செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகு தோஷம் இருக்கா அப்படின்னு அவங்களே வந்து படிச்சுட்டு வராங்களோ அல்லது யூடியூப்பில் கேட்டுட்டு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம மூல நூல்களில் என்ன இருக்கோ, நம்ம படித்த கல்வி டிகிரி வாங்கி படிச்சிருக்கோம், அப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அதற்கான விஷயங்களை ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அகில உலக ஜோதிட ஆராய்ச்சி மையம் அப்படின்னு தான் கோயம்புத்தூரில் வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நம்ம வச்சுட்ருக்க காலகட்டத்தில் நமக்கு வந்து பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த திருமணங்கிற விஷயத்துக்கு வரும்போது மக்கள் வந்து சில குழப்பத்தையும் ஏற்படுத்திக்கிறாங்க, சிலர் வந்து விழிப்புணர்வோடும் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது மங்களநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை பிரச்சனைக்கு உரிய விஷயமாக இப்போ போயிட்டுருக்கு. அதனால் தைப்பூசம் அப்படிங்கிற வழிபாடெல்லாம் எடுத்திருப்பீங்க. அப்போ பூசம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் இங்கே, ஏன்னா இந்த சூரிய பகவான் வந்து மகரத்தில் இருக்கும்போது அந்த பூசம் வருங்க. சூரிய பகவான் எங்கே மகரத்தில் இருந்து தை மாதம் நடக்கக்கூடிய எங்கே சூரியன் இருக்காரோ அந்த மாதம் தான். அப்போ அந்த மாதம் நடக்கக்கூடிய, ஏன்னா செவ்வாய் அங்கே உச்சங்க, இங்கே செவ்வாய் பகவான் நீச்சம், சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் இங்கே பிரவேசிச்சிட்ருக்கார். அந்த சமசப்தமாக பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால தான் முருகனுடைய செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்கங்கிறாங்க. வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அல்லது திருத்தணி போயிட்டு வழிபாடு எடுங்க. சனி பகவானை வணங்கி சனி பகவானுடைய கோளறு திருப்பதிகா பாடிவாங்க, ரொம்ப சிறப்புங்க. வேயிரு தோழிபங்கன்னு ஆரம்பிக்கும் அந்த வழிபாடும் இந்த பாடலையும் பாடிட்டு வாங்க. கண்டிப்பாக மார்ச் மாதம் பல கஷ்டங்களும் சங்கடமும் நீங்கி ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை நோக்கி எதிர்நோக்கி பிரகாசிக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை முருகப்பெருமான் கடகராசி நேயர்களுக்கு அள்ளி வழங்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்.